இப்ப டயபெட்டிக் பொறுத்தவரைக்கும் என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருந்தா உடனே மருத்துவர்கிட்ட வரணும்? ம். என்ன மாரி சிம்ப்டம்ஸ் இருந்தா வீட்ல இந்தந்த விஷயங்கள மாத்திக்கணும்? இப்போ சர்க்கரைய பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, அந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்லயே நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு பிளட்ல சுகர் வந்துருச்சுன்னு காமிச்சா தான் நான் போய் டாக்டர போய் பார்ப்பேன் அப்படிங்கும்போது, ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளயுமே 50% உங்க உடம்புல வந்து பாதிப்பு வந்துரும். இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்லயே நீங்க உங்கள வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த ப்ரீ டயபெட்டிக்ல என்னென்ன இருக்கும்னா, சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருக்கும். இது வந்து என்னன்னா, நீங்க சாப்பிட்ட ஃபுட்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இந்த சுகர் சாப்பிட்டா தான் உங்க பாடி வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். 2வது சாப்பிட்ட பிறகு ஒரு டயர்ட்னஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அதாவது "உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு" சொல்லுவாங்க. அது 3 நேரமும் இருக்கும் அவங்களுக்கு. 3வது உங்களோட ஹிப் சர்கம்ஃபரன்ஸ். இது மேலுக்கு வந்து 90 சென்டிமீட்டருக்கு மேல, ஃபீமேலுக்கு வந்து 80 சென்டிமீட்டருக்கு மேல போகுது அப்படின்னாலே, நீங்க எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள வந்துட்டீங்க. இந்த கோட்ட தாண்டி வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல இரவு தூக்கமும் வந்து இல்ல. கழுத்த சுத்தி கருப்பா இருக்கிறது, அக்குள் பகுதியிலலாம் வந்து கருப்பா இருக்கிறது, அடிக்கடி யூரின் போகணும் போல ஒரு உணர்வு இருக்கு. ஆனா நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து எல்லாமே சுகர் கிடையாது. இப்படிலாம் சிம்ப்டம் இருக்குதா? நீங்க இந்த ப்ரீ டயபெட்டிக்குள்ள வந்துட்டீங்க. இப்பவே நீங்க எப்படி சாப்பிடணும், எப்படி வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து மெயின்டெயின் பண்ணணும், கூடுதலா தேவைப்பட்ட டீடாக்ஸும் பண்றது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும்.